பயப்படாமல் வாருங்கள், தமிழ் கட்சிகளுக்கு டக்ளஸ் மீண்டும் அழைப்பு. நாடாளுமன்றத்தின் மின் கட்டணம் 7 கோடி ரூபாய், சபாநாயகரின் மின் கட்டணம் 24 லட்சம் ரூபாய். ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள தகவல். 95,000க்கும் மேற்பட்டோருக்கு நீர் விநியோகம் துண்டிப்பு. ஹாசாவில் போர் தொடரும், இஸ்ரேலிய பிரதமர் உறுதி. நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடை, வெளியான தகவல். மஹிந்தாவை மகிழ்ச்சிப்படுத்திய ரணில் அரசாங்கம். தேர்தலில் ரணில் போட்டியிடுவாரா? நத்தார் பண்டிகை அன்று பகிரங்க விவாதத்துக்கு பயப்படாமல் வருமாறு தமிழ் கட்சிகளுக்கு மீளவும் அழைப்பு விடுகின்றேன் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நாங்கள் 30 வருடங்களுக்கு மேலாக கூறி வருகின்ற எமது அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஏனைய தமிழ் கட்சிகளும் தற்போது வந்திருக்கின்றன. குறிப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலமாக கொண்டுவரப்பட்ட 13வது திருத்தத்தை நாம் ஏற்றுக்கொண்ட போதுதான் அதனை ஏற்க மாட்டோம் என்று கூறியவர்கள் இன்றைக்கு அது வேண்டுமென கலந்துரையாடல் நடத்துகின்றனர். இதனூடாக அன்று முதல் இன்று வரை உண்மையும் சாத்தியமானதையுமே நாம் கூறி வருகின்றோம் என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது அன்று நாம் சொன்னதை நிராகரித்தவர்கள் இன்று அதுவே சரியானது என ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் அதனையே வழங்க கோருகின்றமை காலம் நடந்த ஞானம். எமது மக்களின் பிரச்சினைகளை மேதாவித்தனத்தோடு அணுக முற்பட்டால் இழப்புத்தான் ஏற்படும். ஆகையால் அதிலிருந்து விடுபட்டு நடைமுறையை சாத்தியமான வழியில் எடுத்துரைத்தால் வெற்றி பெறலாம் என்பது எனது அனுபவம். குறிப்பாக 13வது திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயகட்சி என்ற கொள்கையையும் வேலை திட்டமும் நம்மிடம் உள்ளது. ஆனால் மற்ற கட்சிகளிடம் அப்படியான ஒரே கொள்கையோ அல்லது வேலை திட்டங்களோ இல்லை. உண்மையில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதை விட அந்த பிரச்சனைகளை தீர்த்துவிடக் கூடாது என்பதற்காகவே அப்பாவி மக்களை ஏமாற்றி உசுப்பேத்துகின்ற சுத்துமாத்து அரசியலை தமிழ் கட்சிகள் முன்னெடுக்கின்றன. இங்குள்ள ஒரு எம்பியுடன் தொலைக்காட்சி நிகழ்வு ஒன்றில் பங்கு பெற்றிருந்த போது நான் பல உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்தேன். குறிப்பாக அவர் சார்ந்த கட்சியின் கொள்கை மற்றும் நிலைப்பாடுகள் தொடர்பிலும் அந்த கட்சியின் முன்னிய தலைவர்கள் செய்த விடயங்கள் குறித்தும் கூறியிருந்தேன். அன்று அவ்வாறு எல்லாம் செயற்பட்டவர்கள்தான் இன்றைக்கு வீரவசனங்களை பேசி அரசியலை செய்கின்றனர் என்றார். இந்த மின் இணைப்புக்கு மேலதிகமாக மாதிவல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டு தொகுதிக்கு 120 மின் இணைப்புகளும், ஜெயவடநகம அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ குடியிருப்புகளுக்கு 15 மின் இணைப்புகளும் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மாதிவல குடியிருப்பில் தற்போது 109 உறுப்பினர்கள் வசித்து வருகின்றனர். இந்த வீடுகள் தொடர்பான மின் கட்டணம் நாடாளுமன்றத்தால் செலுத்தப்பட்டு பின்னர் உறுப்பினர்களின் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் என்று நாடாளுமன்றம் கூறுகின்றது. மதிவேல உறுப்பினர்கள் குடியிருப்புகள் தொடர்பாக கடந்த மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரையிலான 6 மாதங்களுக்கான மின் கட்டணம் 46 லட்சம் ரூபாவாகும். உலகளாவிய ரீதியில் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் ஜூத மற்றும் இஸ்லாமிய எதிர்ப்புணர்வும் அதனை அடிப்படையாக கொண்ட வன்முறை மற்றும் ஒடுக்குமுறை சம்பவங்களும் மேலோங்கி வருவதாக இனவழிப்பை தடுத்தல் தொடர்பான ஐநா விசேட ஆலோசகர் அலைஸ் வைடிமுடேருடு மற்றும் மத சுதந்திரம் தொடர்பான ஐநா விசேட அறிக்கையாளர் நசிலா கெனே ஆகியோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அது மாத்திரமன்றி ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் மத ரீதியான வெறுப்புணர்வை வெளிப்படுத்தல் மற்றும் சகிப்புத்தன்மையின் விளைவாக தனிநபர் அல்லது சமூகத்தின் மத்தியில் ஆழமான காயத்தை தோற்றுவித்தல் போன்றவற்றை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மத ரீதியிலான சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்களது உரிமைகளை சமத்துவமான முறையில் அனுபவிப்பதையும் செயற்திறன்மிக்க வகையில் பாதுகாப்பை பெறுவதையும் உறுதி செய்வதற்கான உடனடி நடவடிக்கைகள் அனைத்து தரப்பினராலும் முன்னெடுக்கப்பட வேண்டும். உலகளாவிய ரீதியில் பல்வேறு நாடுகளிலும் ஜூத எதிர்ப்பு மற்றும் இஸ்லாமிய எதிர்ப்பை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் பரவலாக பதிவாகி வரும் சம்பவங்கள் தொடர்பில் அரசுகள், ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட சகல தரப்பினரும் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்துக்கு அமைவாக செயற்பட வேண்டியது அவசியமாகும். 95,000க்கும் மேற்பட்டோருக்கு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் வரை நீர் கட்டணம் செலுத்தாதவர்களுக்கே இவ்வாறு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியுடன் துண்டிக்கப்பட்ட குடிநீர் இணைப்புகளின் எண்ணிக்கை 95,241 எனவும் சுமார் 12.97 பில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகையை மக்களிடமிருந்து வசூலிக்க வேண்டியுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக அழிக்கப்படும் வரையில் காசாவில் போர் தொடரும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரானுடன் இணைந்த படைகள் மீண்டும் தாக்குதல்களை நடத்தி வருவதால் மோதல் மேலும் வலுவடையலாம் என்ற கவலைகள் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் வடக்கு காசாவில் இஸ்ரேலிய துருப்புக்களை பார்வையிட்ட பின்னர் அவர் போர் இன்னும் வெகு தொலைவில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே எதிர்வரும் நாட்களில் சண்டையை விரிவுபடுத்த உள்ளதாகவும் இது ஒரு நீண்ட போராக இருக்கும் என்றும் அது முடிவடையும் அளவில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்சார தடைக்கு தமது தவறே காரணம் என இலங்கை மின்சார சபை ஏற்றுக்கொண்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இலங்கை முழுவதும் கடந்த 9ஆம் தேதி திடீர் மின்தடை ஏற்பட்டது. சுமார் 6 மணி நேரம் இந்த மின்தடை தொடர்ந்த நிலையில் மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். கொத்மலை பியகம மின் விநியோக கட்டமைப்பிற்கு மின்னல் தாக்கியமையே நாடு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டமைக்கான காரணம் என இலங்கை மின்சார சபை அப்போது தெரிவித்திருந்தது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கை மிகவும் சிறப்பானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் மிகச் சிறந்த வேலையை செய்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். போதைப்பொருளால் இந்த நாடு அழிகின்றது. இளம் தலைமுறை மறைந்து வருகின்றது. எனவே சோதனை நடத்தி போதைப்பொருள் பிடிப்பது மிகவும் நல்ல செயல் என மஹிந்த குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைமை பொறுப்பை ஏற்க முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என ஊடகவியலாளர் ஒருவர் மஹிந்தவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது இன்னும் எங்கள் கதை அல்ல. ஆட்சியை பிடிப்பது எங்கள் நம்பிக்கை. எதிர்க்கட்சிக்கு போகவில்லை. அடுத்த தேர்தலில் ஆளுங்கட்சியின் அதிகாரம் கைப்பற்றப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தாம் எங்கும் கூறவில்லை என அதிபர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். நாத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஆளும் கட்சி அமைச்சர்கள் குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாம் போட்டியிடப் போவதாகவோ போட்டியிடப் போவதில்லை என எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என தெரிவித்துள்ள ஜனாதிபதி நாட்டின் பொருளாதாரத்தை மீட்பதற்காக பல பணிகளை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு புதிய பொருளாதாரம் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கு கால அவகாசம் தேவைப்படும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார்.